ஓம் சாந்தி. உற்சாகத்தின் சங்கல்பம் அனைவரிடமும் ஒன்றாக இருந்தது. சொற்பொழிவு செய்பவராக இருந்தாலும் சரி, கேட்பவராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்தூல காரியம் செய்பவராக இருந்தாலும் சரி, அனைவரிடமும் இந்த சங்கல்பம் குஷியின் ரூபத்தில் நன்றாக இருந்தது. அதனால் நாலாபுறமும் குஷியின் ஜொலிப்பு பிரத்யட்சம் செய்வதற்கான ஊக்கம் சூழ்நிலை குஷியின் அலை
போனால் உலகத்தில் நிறைய அர்த்தங்கள் உள்ளன. ஆனால் இங்கே பார்ப்பது என்றால் ஆவது, கேட்பது என்றால் ஆவது. ஆக என்ன சங்கல்பம் செய்தீர்கள்? ஒவ்வொரு வினாடியும் பொன்னானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பமும் பொன்னாக இருக்க வேண்டும். சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் அன்பின் குஷியின் பொன் மலர்களை பொழிய செய்து கொண்டே இருங்கள். விரோதியாக இருந்தாலும் சரி, அன்பின் மழை விரோதியை கூட நண்பனாக்கிவிடும். யாரேனும் உங்களுக்கு மதிப்பளித்தாலும் சரி, அளிக்காவிட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் எப்போதும் ஸ்வமானில் இருந்து மற்றவர்களுக்கு அன்பின் திருஷ்டியால், அன்பின் விருத்தியால் ஆத்மீக மதிப்பு கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஆன்மீகமான மதிப்பு கொடுத்து கொண்டே செல்லுங்கள். அவர் உங்களுக்கு மதிப்பளித்தாலும் சரி, அளிக்காவிட்டாலும் சரி, மதிப்பை தரவில்லை என்றாலும் சரி, நீங்கள் அவரை இனிமையான சகோதரர், இனிமையான சகோதரி என மதிப்பை தந்து கொண்டே செல்லுங்கள். அவர் மதிப்பளிக்காமல் இருக்கலாம், நீங்கள் மதிப்பளிக்க முடியும் இல்லையா? நீங்கள் மதிப்பை தர முடியும் இல்லையா? அவர் கல்லை வீசினாலும் நீங்கள் ரத்தினத்தை கொடுங்கள். நீங்களும் கல்லை வீசாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ரத்தின வியாபாரி, தந்தையின் குழந்தைகள். ரத்தினங்களின் சுரங்கத்திற்கு மாலிக், எஜமானன் நீங்கள்தான். பல கோடிக்கு அதிபதி நீங்கள், பிச்சைக்காரர் இல்லை. அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று யோசிப்பதற்கு இது பிச்சைக்கார சம்ஸ்காரமாகும். வள்ளலின் குழந்தைகள் ஒருபோதும் பெற்றுக்கொள்வதற்காக அல்லது யாசிப்பதற்காக கை ஏந்துவது இல்லை. புத்தியால் இந்த சங்கல்பம் செய்வது, அதாவது இவர் செய்தால் நான் செய்வேன், இவர் அன்பு செலுத்தினால் நானும் செலுத்துவேன், இவர் எனக்கு மதிப்பளித்தால் நானும் இவருக்கு மதிப்பளிப்பேன். இதுவும் கையேந்துவதாகும். இதுவும் ராயல் பிச்சைக்காரத்தனமாகும். இதில் பலனை எதிர்பார்க்காத யோகி ஆகுங்கள். அப்போதுதான் பொன்மய உலகின் குஷியின் அலைகள் உலகம் முழுவதும் சென்றடையும். எப்படி விஞ்ஞானத்தின் சக்தி முழு உலகையும் முடித்து விடுவதற்காக மிகவும் சக்திசாலி சாதனங்களை உருவாக்கியுள்ளது. கொஞ்ச நேரத்திலேயே முடித்து விடுவதற்காக விஞ்ஞானத்தின் சக்தி அதுபோல் முன்னால் விட சிறந்த பொருட்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஞான சக்தி உள்ள நீங்கள் அந்த மாதிரி சக்திசாலி உணர்வு மற்றும் வாயு மண்டலத்தை உருவாக்க வேண்டும். கொஞ்ச நேரத்தில் நாலாபுறமும் குஷியின் அலைகள், சிருஷ்டியின் சிரேஷ்ட வருங்காலத்தின் அலைகள் மிகவும் விரைவிலும் விரைவாக பரவிவிட வேண்டும். பாதி உலகம் இப்போது பாதி இறந்ததாக மாறிவிட்டுள்ளது, பாதி இறந்ததாக ஆகிவிட்டது. பயத்தின் சாவியினுடைய படுக்கையில் தூங்கிவிட்டுள்ளது. அதற்கு குஷியின் அலைகளினுடைய பிராணவாயுவை கொடுங்கள். இந்த பொன் விழாவின் பொன்னான சங்கல்பங்கள் சதா வெளிப்படையான ரூபத்தில் இருக்கட்டும். புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? எப்போது இன்னும் வேகத்தை தீவிரப்படுத்த வேண்டும். எதுவரை என்ன செய்து இருக்கின்றீர்களோ அதை நன்றாகவே செய்து இருக்கின்றீர்கள். இன்னும் வரப்போகின்ற காலத்திலும் நன்றாக செய்து கொண்டே செல்லுங்கள். நல்லது. இரட்டை வெளிநாட்டினருக்கு மிகுந்த ஊக்கம் உள்ளது. இப்போது இரட்டை வெளிநாட்டினர் சேர்ந்த, அதாவது இரட்டை வெளிநாட்டினருக்கான டபுள் ஃபாரினர்ஸ்க்கு வாய்ப்பு உள்ளது. அநேகர் வந்து சேர்ந்து இருக்கின்றீர்கள். புரிந்ததா? இப்போது அனைவருக்கும் குஷியின் டோலி கொடுங்கள். மனதை மகிழ்விக்கும் மிட்டாய் உள்ளது. ஆக நன்றாக மனதை மகிழ்விக்கும் மிட்டாயை பகிர்ந்தளியுங்கள். நல்லது. சேவாதாரிகளும் குஷியில் நடனமாடி கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? நடனமாடுவதால் களைப்பு நீங்கி விடுகிறது. ஆக சேவையின் அல்லது குஷியின் நடனத்தை அனைவருக்கும் காண்பித்தீர்களா? என்ன செய்தீர்கள்? நடனத்தை காட்டினீர்கள் இல்லையா? நல்லது. சர்வசிரேஷ்ட பாக்யவான் விசேஷ ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பொன்மயமாக்கக்கூடிய அனைத்து கீழ்ப்படிதலான குழந்தைகளுக்கு, சதா வள்ளலின் குழந்தைகளாகி அனைவரின் பைகளை நிரப்பக்கூடிய அனைத்தும் நிறைந்த குழந்தைகளுக்கு, சதா விதிகளை உருவாக்குபவர் மற்றும் வரங்களை வழங்கும் வள்ளலாகி அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தியின் பிராப்தி செய்ய வைக்கக்கூடிய சதா நிறைவான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பின் பொன்னான குஷியின் மலர்களுடன் கூடிய
அன்பு நினைவு வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்தே. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.